அங்க ஒரு பையன் வாழ்க்கையவே வெறுத்து சூசைட் பண்ணிக்கலாம்னு இந்த பில்டிங் மேல நின்னுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு சூசைட் பண்ற அளவுக்கு தைரியம் இல்ல. அதனால அந்த முடிவை மாத்திக்கிற நேரத்துல திடீர்னு பயங்கரமா காத்தடிக்குது. அந்த காத்துல ஸ்லிப் ஆகி அந்த பையன் அந்த பில்டிங்கோட எட்ஜ் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அப்போ அங்க ஸ்பீடா ஏதோ ஒண்ணு ப்ளூ கலர்ல அவனை இடிச்சிட்டு போக அதுல அவன் ஸ்லிப் ஆகி அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடுறான். அந்த பையன் இறந்து கிடக்கிற இடத்துக்கு ஒரு நாயும் ஒரு பொண்ணும் வராங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த டாக்க பார்த்து, ஏன் நீங்க இப்ப கூட உங்க உண்மையான உருவத்துக்கு மாற மாட்டீங்களா? அடைச்சி உன் ஒரிஜினல் உருவத்துக்கு வான்னு சொன்னதும் அந்த டாக்கும் அழகான மனுஷனா மாறுது. அதுக்கப்புறம் இங்க பாரு, நீ பண்ண சின்ன தப்புனாலும் ஒருத்தன் செத்தே போயிட்டான்னு இந்த பொண்ணு சொல்ல, நான் ஒன்னும் அவனை வேணும்னு நடிக்கல, இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு ரெட் கலர்ல ஒரு மேஜிக் பால் மாதிரி செத்து போன அந்த பையன் மேல வைக்க அவனுக்கு திரும்பவும் உயிர் வந்துருது. அந்த பையனுக்கு உயிர் மட்டும் இல்ல, புது உருவமும் கிடைச்சிருக்கு. அதுவும் ரொம்பவும் அழகான ஒரு முகம் கிடைச்சிருக்கு. அந்த பையன் அவனோட அழகான முகத்தை பார்த்ததும் அவன் அழகை பார்த்து அவனே திரும்ப திரும்ப ரசிச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, இவன் பார்க்க அழகா இல்லன்னு தான் கல்யாண பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு இவனை விட்டுட்டு ஓடி போயிருக்கும். அந்த விரக்தியில தான் சூசைட் பண்ணிக்கலாம்ங்கிற முடிவே எடுத்திருப்பான். அதனாலதான் இவனோட அழகான முகத்தை பார்த்து இவன் இவ்வளவு நேரம் ரசிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றதை பார்த்து இந்த ரெண்டு ஏலியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அவங்களே அவனை கூப்பிட்டு அந்த ரெட் கலர் மேஜிக் பாலை அவன் கையில கொடுத்து, எப்ப தம்பி இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சவங்க யாராவது இறந்துட்டா இதை வச்சு உன்னால அவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.